நீலகிரி மாவட்டம் உதகை தாலுக்கா கக்குச்சி கிராமம் கலிங்கநெட்டி ஊரில் நான் வந்து ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ்ன்ட்டு சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு விளம்பரத்தை பார்த்து அங்கேருந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மருந்து வந்து அபிமான் என்ற ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதை நான் சரி அடித்து பார்க்கலான்னு சொல்லி இது அபிமானிங்கிற எப்படி அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா 15 நாளில் விதை போட்ட 15 நாளில் மண்ணில் நல்லா நனையும்படி அடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் மண்ணில் நனையும்படி ஒரு டேங்க்குக்கு 1/2 லிட்டர் வீதம் அடித்தோம். 15 லிட்டர் டேங்க்கு 1/2 லிட்ரு 500 ml விதமாக நம்ம அடித்து வந்தோம். நல்லா விதை வந்து நல்லா முளைப்பு திறன் நல்லா வந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பீட்ரூட்டு விதை வந்து 30 நாள் ஆச்சு. நல்லா இருக்குது. முளைப்பு திறன் நல்லா வந்திருக்குது. அடுத்தது வந்து நம்ம அபிமான் யூஸ் பண்ணிட்டோம். நல்லா முளைப்பு வந்துருச்சு. விதையெல்லாம் நல்லா முளைப்பு திறன் வந்துருச்சு. நல்லா காடு கட்டி இருக்குது. அடுத்தது வந்து 30 to 40 நாளில் ஒரு டைமு இந்த அபிமானிங்கிற இது ஆர்பிஎக்ஸுங்கிற மருந்தை 30 to 40 நாளில் ஒரு ரவுண்டும், அடுத்தது 50 to 60 நாளில் ஒரு ரவுண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த இலை வந்து இந்த சேப்பு கலர் ஆகிறது, இந்த புள்ளி உழுகிறது இதெல்லாம் வராது. நல்லா பச்சை பசேன்னு நல்லா வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு டைம் நம்ம பூண்டு கொடுத்துருக்குறோம், நல்லா வந்திருக்குது. அடுத்தது வந்து இப்போ 30 நாளாக இருக்குது. இன்னும் 10 நாளில் ஒரு டைம் ஆர்பிக்ஸும், அடுத்தது 50 நாளில் ஒரு டைம் ஆர்பிக்ஸும் கொடுக்க போகிறோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பீட்ரூட்டில் வந்து எந்த விதமான நோய் இல்லாமல் நல்லா வந்திருக்குதுங்க.